செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பணம் கொடுத்து வாக்கு சேகரிப்பதாக குற்றச்சாட்டு. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளை தயார் நிலையில் வைக்கும் பணி தீவிரம். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் தேர்தல் துறை. காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. காங்கிரஸ் கட்சியினர் இடையே பரபரப்பு. பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 18, 19 ஆகிய தேதிகளில் திரையரங்குகள் இயங்க தடை. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். பொதுமக்களிடம் பணத்தை கொடுத்து வாக்கு சேகரிக்க முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சியினரும் அவரது ஆதரவாளர்களை ஆதரித்து கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்வேந்தனை ஆதரித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளரான தமிழ்வேந்தன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் பொதுமக்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்கும் வகையில் 500 மற்றும் 200 ரூபாய் என மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், இந்த பாராளுமன்ற தேர்தல் நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் எனவும், பெண்கள் மற்றும் இளைய தலைமுறையினருக்கு வழிவிட வேண்டும் எனவும், ஆனால் அப்படி செய்யாமல் பொதுமக்களை ஏமாற்றி பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்க இந்த இரு கட்சிகளும் முயற்சிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். இதேபோன்று தொடர்ந்து நடைபெற்றால் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆவேசமாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பணத்தை கொடுத்து வாக்கு சேகரிக்க முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு ஒன்றினை கொடுத்தனர். அந்த மனுவில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் பணப்பட்டுவாடாவை தடுக்காத மாவட்ட நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இல்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு தேர்தலை ரத்து செய்துவிட்டு நேரடியாக தேர்தல் ஆணையமே புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு தேர்தலை நடத்த வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். தேவைப்பட்டால் கட்சி தலைமையின் அனுமதி பெற்று நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். பிஜேபியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கும் நேற்று முன்தினத்திலிருந்து 500 ரூபாய் பணம் விநியோகம் செய்கின்றனர். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வைத்திலிங்கத்திற்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 200 ரூபாய் பணம் விநியோகம் செய்து வருகின்றனர். இது சம்பந்தமாக 4 முறை தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரியான இந்த மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வந்து நான் புகார் அளித்தேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. அவரிடம் 2 தினங்களுக்கு முன்பு கடிதம் மூலமும் புகார் அளித்து இந்த தேர்தலை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்த தேர்தல் என்பது தேர்தல் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக நடக்கின்றது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் வைப்பதற்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் வருகின்ற 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் புதுச்சேரி பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகளும், காரைக்காலில் 164, மாஹே 31, ஏனமில் 33 என மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் சிரமமின்றி வந்து வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாரதிதாசன் கல்லூரி, லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பள்ளி, கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள வஉசி பள்ளி ஆகிய வாக்குச்சாவடிகளில் பந்தல் போடப்பட்டு மின் விளக்கு, கண்காணிப்பு கேமரா, மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி சென்று ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக சாய்வுதள வசதிகள்,
குடிநீர் மற்றும் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளும் பணி தேர்தல் துறை சார்பில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதனையொட்டி வாக்காளர்களுக்கு பணம், பரிசுப் பொருட்களை வழங்குவதை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர், காவல்துறையினர் என தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே வருமான வரித்துறை அதிகாரிகளும் தொழிலதிபர்கள், முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களின் வீடுகள், அலுவலகங்களில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு ஆவணங்கள் மற்றும் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி அருகே கிருமாம்பாக்கம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரான மோகன்தாஸ் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் காரில் வந்திறங்கி அதிரடியாக வீட்டிற்குள் நுழைந்து சோதனையிட வந்திருப்பதாக மோகன்தாஸ் தாயிடம் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்த மோகன்தாஸ் வீட்டிற்கு விரைந்து வந்துள்ளார். பின்னர் அவரது முன்னிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வீடு முழுவதும் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் அவரிடம் தொழில் தொடர்பான ஆவணங்களின் விவரங்களை கேட்டறிந்தனர். இந்த சோதனை 4 மணி நேரம் வரை நடைபெற்றது. இருப்பினும் சோதனையின் முடிவில் பணமோ ஆவணங்களோ கிடைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கத்தின் உறவினர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இதேபோல் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து திரையரங்குகளும் 18, 19 ஆகிய தேதிகளில் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேர்தல் துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. மேலும் வாக்குப்பதிவு நாளன்று சட்டம் ஒழுங்கினை பாதுகாக்க புதுச்சேரி 8 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு செயல் நடுவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வாக்குப்பதிவை ஒட்டி 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி காலை 6 மணி வரை புதுச்சேரி மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வாக்களிக்க வருபவர்களுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள திரையரங்குகளில் 18ஆம் தேதி இரவு காட்சியும் 19ஆம் தேதி முழுவதும் சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றது. இந்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பிறப்பித்துள்ளார். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் திருடன் ஏற்கனவே திருடியதற்கு லஞ்சமும் அடுத்து திருடுவதற்கு பர்மிஷனும் கேட்கின்றான் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து சிங்காரவேலர் சிலை அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில், பல ஆண்டுகளாக புதுச்சேரி மற்றும் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மாநில உரிமையை பெற்றுத் தரவில்லை எனவும், புதுச்சேரி மாநிலத்தின் பெருமையே சாராயம்தான் என்றும், தென் மாநிலங்களுக்கு அதிக சாராயம் புதுச்சேரியில் இருந்துதான் சப்ளை செய்யப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் மது கடைகள் மூட வேண்டும் என கூறிய பொழுது பக்கத்து மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்து குடிப்பார்கள் எனவும், அதனால் தமிழகத்திலேயே மதுக்கடைகள் திறக்கலாம் என கூறியவர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லாத மாநிலத்தில் ஆளுநர்களை நியமித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் வேலை என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி நமக்கானவர், காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர், கதர் ஆடையை அணிந்து எளிமையானவர் என நம்பினர். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு நேர் எதிர் கொள்கையை கொண்ட கட்சியிடம் அடமானம் வைத்துள்ளார் என்றும், காங்கிரஸ் கட்சியில் ஊறி வந்தவரால் பாரதிய ஜனதா கட்சியுடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மருத்துவர்தான் கத்தியை வைத்து சிகிச்சை செய்வார், ஆனால் புதுச்சேரியில் மது போதையில் மருத்துவரின் கழுத்தை அறுக்கும் கொடுமை நடைபெறுகிறது என்றும், ஒரு ஓட்டிற்கு 1000 கொடுத்து மயக்குகின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் திருடன் ஏற்கனவே திருடியதற்கு லஞ்சமும் அடுத்து திருடுவதற்கு பர்மிஷனும் கேட்கின்றான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார். பாரதிய ஜனதா யார் கேட்க முடிந்தது? மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து வென்று வராமல் நியமன உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைந்தார்கள். காரணம் அதிகாரம். இப்போது நாம் நம்பியும் ஐயா ரங்கசாமி நமக்கானவர், நம்மிலிருந்து வருகிறார், காமராஜர் வழியில் இருந்து வருகிறார், காங்கிரஸில் இருந்து வருகிறார், கதராடையே இருந்து வருகிறார், எளிமையில் உருவமாக இருந்து வருகிறார் என்று எவன் காமராஜரை கொல்ல முயற்சி செய்தானோ, எவன் நேர் எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு கொள்கை நடத்தினோ, அவர்களிடத்திலே கட்சியை கோட்பாடை கொள்கை இந்த மாநிலத்தை அடமானம் வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த
கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பிள்ளையார்குப்பத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக ஊரார் கொடியேற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். மேலும் மகாபாரத நிகழ்வை பிரதிபலிக்கும் இந்த திருவிழாவில் 23ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணமும் மற்றும் தாலி கட்டுதல் நிகழ்ச்சியும், இரவு திருநங்கைகளின் அழகி போட்டியும், 24ஆம் தேதி காலை 9 மணி அளவில் திருத்தேர் வீதி உலாவும், மாலை 4 மணி அளவில் அழுகலம் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவிற்கு கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொள்வர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். கோடை காலத்தில் மலரும் மஞ்சள் நிற கொன்றை மலர்களால் புதுச்சேரி சாலைகள் ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. கோடை காலமான ஏப்ரல் மாதத்தில் பூக்கும் தன்மையை கொண்ட காசியா சைபோனியா என்று அழைக்கப்படும் மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பூக்க துவங்கியுள்ளது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் கோடை காலங்களில் கடற்கரை பகுதி, பூங்காக்கள், முக்கிய வீதிகளில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மஞ்சள் கொன்றை பூக்கள் சாலை எங்கும் காணப்படுகின்றது. மேலும் புதுச்சேரியில் உள்ள ஒயிட் டவுன் சிட்டியில் பல்வேறு பகுதிகளில் மஞ்சள் கொன்றை மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குகின்றது. இந்த மஞ்சள் கொன்றை மலர்கள் அதிக அளவு பூத்துள்ளதால் சாலைகள் மஞ்சள் வண்ணமாக காட்சியளிக்கின்றது. கொட்டி கிடக்கும் பூக்களின் அழகு புதுச்சேரியை வண்ணமயமாக மாற்றியுள்ளது. மேலும் வீதி எங்கும் இந்த மஞ்சள் நிற பூக்கள் பரவி கிடப்பது சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு சேகரிக்கும் பணியில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 17ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் முடிவடைவதால் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரத்தின் இறுதி நாளான 17ஆம் தேதி பிள்ளைத்தோட்டம் வார்டுக்கு உட்பட்ட மேட்டு தெரு, சாத்தானி தெரு, நவீனா கார்டன், பள்ளத்தெரு, கங்கையம்மன் கோவில் வீதி, ராஜையர் தோட்டம், கண்ணையர் வீதி உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது அவரது ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் காய்ந்து போன செடிகள் மற்றும் புற்களை நீக்கி சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் மாலை நேரங்களில் இலைப்பார கடற்கரை பூங்காக்களுக்கு வர தொடங்கியுள்ளனர். இதேபோல் சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் இங்கு வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரையில் காந்தி சிலை அருகிலும் மற்றும் கடற்கரை பூங்காவில் அழகுற புற்கள் மற்றும் அழகு செடிகள் வளர்க்கப்பட்டு நகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது வெயிலின் தாக்கத்தினாலும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்காததினாலும் கருகி காணப்பட்டது. மேலும் புற்கள் நடப்பட்ட இடங்களில் புற்கள் காய்ந்து மோசமாக காணப்பட்டது. இந்நிலையில் விரைவில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட உள்ளதால் அதிக அளவில் குழந்தைகள் கடற்கரைக்கு வருவார்கள் என்றும் அதற்கு முன்பாக கடற்கரையை சீரமைத்தால் நன்றாக இருக்கும் என்று பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது ஊழியர்களை கொண்டு கடற்கரை காந்தி சிலை மற்றும் கடற்கரை பூங்காவில் காய்ந்து போன செடிகள் மற்றும் புற்களை அகற்றி சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சுற்றுலாவினர் அதிகம் கூடும் இடமான கடற்கரை தற்பொழுது வெயிலின் தாக்கத்தினால் சுற்றுலாவினர் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6795 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.